வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே 55,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 70,000க்கு மேலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீசஸ் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்பிஐ பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கிரேட் பியில் ஜென்ரல் கேட்டகரியில் 40 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது கம்யூனிட்டி வரையும் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் யூஆருக்கு 16 வேக்கன்சி, சிடபிள்யூஎஸ்க்கு 4, ஓபிசிக்கு 9, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பிலே டிஇபிஆர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் யூஆருக்கு 4 வேக்கன்சிஸும், இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ்லேயும் உங்களுக்கு டிஎஸ்ஐஎம் கேட்டகரியில் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 29ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மே மாதம் 20ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், பாஸ் 2 உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க போஸ்ட்டுக்கு பாஸ் 1 ஜூன் 13 பாஸ் 2 பார்த்திங்கன்னா ஜூலை 25ஆம் தேதியும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஇபிஆர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பாஸ் 1 உங்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி, பாஸ் 2 ஜூலை 26ஆம் தேதி நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஎஸ்ஐஎம் போஸ்ட்டுக்கு பாஸ் 1 ஜூன் 14ஆம் தேதியும், பாஸ் 2 ஜூலை 26ஆம் தேதியும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் ஏப்ரல் 1, 2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது ஏப்ரல் 2, 1996 ஏப்ரல் 1, 2005 அந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால், யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 50% மார்க் வச்சுருக்கணும். அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஜி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 55% மார்க்காவது இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் பாஸ் மார்க் இருந்தாலே எலிஜிபிள். ஓகேங்களா?
அடுத்து டிஇபிஆர் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி அதாவது எம்ஏ அல்லது எம்எஸ்சியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சியில் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸு, மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸு, அப்ளைடு எக்கனாமிக்ஸ், அதேமாதிரி எக்கனாமெட்ரிக், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாக டிசிப்ளினில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியே ஃபினான்ஸ் முடிச்சதாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், அல்லது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐஎம். இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, 55% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அல்லது குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸு, எக்கனாமெட்ரிக்ஸு, இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரிலேயே அவங்க சொல்லியிருக்க மாதிரி டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, அல்லது 4 இயர் பேச்சுலர் டிகிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்ளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ் 1 பாஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் இருக்கும், அதோட சேர்த்து அடுத்து இன்டர்வியூ இருக்கும். அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணி அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. 100 ருபீஸ் பெய்ட் பண்ணணும், அதோட ஜிஎஸ்டியும் சேர்த்து பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு 850 ரூபா ஃபீஸு, அதோட 18% ஜிஎஸ்டி சேர்த்து பெய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பெய்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். ஸோ அதோட டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க. மே 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஹெல்ப் ஃபெசிலிட்டிக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்குக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பேசிக் பேவே 78,450 ரூபா. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அலவன்ஸு, கிரேட் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸு, லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஸ்பெஷல் கிரேட் அலவன்ஸு, லேர்னிங் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து மந்த்லி கிராஸ் எமல்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,54,936 ரூபா சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியே 1.5 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வெள்ளூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பாஸ் 2 எக்ஸாமினேஷன் சென்னை, மதுரை இந்த லொக்கேஷன்ஸில் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணும். அது என்ன ஃபார்மேட்டில், என்ன ஃபைல் சைஸில் இருக்கணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 34 பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான பாஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸு, பாஸ் 2 எக்ஸாம் டீட்டெயில்ஸ், இன்டர்வியூ டீட்டெயில்ஸ்னு சொல்லி A to Z எல்லாமே, எக்ஸாம் பேட்டர்னு, அப்புறம் இண்டிகேட்டிவ் சிலபஸ்ன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஜென்ரல் கேட்டகரி போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதே மாதிரி டிஇபிஆர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்னு, டிஎஸ்ஐஎம் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸுமே கொடுத்துருக்காங்க, ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் 1 by 1 படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.